தாருல் உலூம் அல் அஸரி ஆன்லைன் வாயிலாக 5 ஆண்டு ஆலிம் கல்வி. குர்ஆனை ஓதத் தெரிந்த, எழுத படிக்க தெரிந்த, மார்க்கத்தை கற்க ஆர்வமுள்ள 18 வயதுக்கு மேல் உள்ள எவரும் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த இடங்களே உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தை யுவாஃபி நிஅமஹு யுகாஃபிஉ மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم اشف مرضانا وارحم موتانا وقض حوائجنا يا قاضي الحاجات. اللهم تمم نياتنا وحسن مقاصدنا وتقبل خدماتنا وطول حياتنا بالأعمال الصالحات. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பாவிகளாக கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், முழுமையாக மஃபிரத்தை பெற்ற, பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை சுவனத்து திண்டல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களில் எந்த கூலியில் குறைவும் இல்லாமல் நீ ஏற்றல் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றங்களை ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ முழுமையாக நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான மாதத்தை சங்கைப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நோன்பு நோற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நோன்பு வைக்கின்ற போது எந்த சிரமமும் இல்லாமல் லேசான முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அமல்கள் செய்வதற்கு எந்த விதமான உடல் ஒத்துழையாமையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை முழுமையாக நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ சிரமங்களை உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், தனிமையில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ், திடீர் விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நோய்களை கொடுத்து தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உடல் வலிமையை, மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடல் வலிமையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல உடல் நலமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே இணக்கமான சூழ்நிலை தருவாயாக. அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடும் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு, சிறுமியர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ
யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக. எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ வேறெந்த சுய புத்தியில் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொடுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் கல்வி கற்பதிலே சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யா அல்லாஹ் அதற்கு காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும், நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும், அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழ செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பஞ்சமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக, நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வீணாகி போகக்கூடிய செலவுகளிலே இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகி உடைந்து காணாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் திடீர் மரணங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது விபத்தில் மௌத்தாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் பெற்று உனக்காக உன்னுடைய வழியிலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரப்பே. ஆனால் நீ கேட்பதை விரும்புகிறாய், கொடுப்பதை விரும்புகிறாய். யா அல்லாஹ் முதல் வானத்திலே என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் புனிதமான இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலேயும் நோன்பு திறக்கும் நேரத்திலேயும் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பி விடாதே அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாராவது ரிஸ்க்கு கேட்பவர்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் நான் கேட்கிறேன், நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ரிஸ்கை பரிபூர்ணமாக தருவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. பாவ மன்னிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவ மன்னிப்பை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் உடல் சுகம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய உடல் சுகத்திற்கு நீ உத்தரவாதமாக இருப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலேயே எங்களை விட்டு விடாமல் உன்னுடைய பொறுப்பிலேயே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ விரும்பும் காரியமாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அதற்காக தேவைப்படுகின்ற எல்லா வகையான வாழ்வாதாரம் ஜீவாதாரங்களுக்கும் இனங்களுக்கு நீ பொறுப்பெடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு தேவைப்படுகின்ற காசு பணங்களை நிரப்பமாக தருவாயாக. எங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் சொந்த வீட்டை கட்டி நசீப் அதிலே நாங்கள் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பயணிப்பதற்கு வசதியான வாகனங்களை வாங்கக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான உன்னுடைய காபத்துல்லாவிலே யா அல்லாஹ் காபத்துல்லாவின் திரை சீலையை பிடித்து அழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மதீனாவிலே ரவுலா ஷெரீஃபிலே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ரவுலா ஷெரீஃபிலே நாங்கள் கண்ணியமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் பல தடவை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நாங்கள் சென்று பார்த்து அனுபவித்து உன்னை காணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் மௌத்தானவர்களுக்கு நாங்கள் துவா செய்திருக்கிறோமோ அதே போல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களையும் இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அதாவுகள் அற்றதாக ஆக்குவாயாக. சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்காக பாடுபட்ட எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் அவர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவருடைய கபர்களையும் சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவர்களோடு நாங்களும் மகிழ்ச்சியானவர்களாக கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் சொர்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் கபரிலே நாங்கள் செய்த அமல்கள் திருக்குர்ஆன் இவையெல்லாம் எங்களுடைய கபர் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் நவுமத்தில் அரூஸ் புதுமா பிள்ளையைப் போல உறங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே அது போன்ற கபராளிகளாக எங்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் அது இடுக்க மிகுந்த மாஸ்டர் நாளிலே லேசான முறையிலே கேள்வி கணக்கை நாங்கள் பதில் சொல்பவர்களாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் அது இடுக்க மிகுந்த அந்த நாளிலே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யாரெல்லாம் திருக்குர்ஆனை மரணம் செய்தவர்கள் திருக்குர்ஆனின்படி வாழ்பவர்களின் மூலமாக
அவர்களோடு நாங்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மஹ்ஷரிலே கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய லிகா என்னும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னுடைய ரஹமத்தான பார்வையால் எங்களை பார்த்து சொர்க்கவாசிகளாக எங்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே வலிமார்கள் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அற்பமான இவ்வுலக ஆசையை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் பல நேரங்களிலே தவறு செய்து விடுகிறோம். யா அல்லாஹ் நீ அமானிதமாக கொடுத்த இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்திலும் பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறது. யா அல்லாஹ் நாங்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நேர்வழி பெற்று வாழக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ஈமான் என்ற ஜோதியை முழுமையாக பயன்படுத்தி வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய ஈமானின் மூலமாக மற்றவர்கள் நேர்வழி பெறுவதற்குரிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நேரான பாதையை கண்டு அதில் தெளிவாக பயணிப்பவர்களாக எங்கள் உடன் இருப்பவர்களையும் அழைத்து செல்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ஹக்கை ஹக்காக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பாத்திலை பாத்தில் என்று தைரியமாக சொல்லி ஒதுக்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய குழந்தைகள் வஃபாத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்வையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுடைய அறிவுகளுக்கு ஏற்றவாறு அவர்களை படிக்க வைக்க ஓத வைக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தீம்களை அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கொடுக்கும் கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரிடத்திலையும் கேட்டு பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எதற்காகவும் யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் நாங்கள் சென்று கையேந்தக்கூடிய கேவலமான சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற சமூக பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக. மென்மேலும் எங்களுடைய சமூக பணிகளிலே நாங்கள் வீறுநடை போட்டு செல்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதிலே வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் எங்களுக்கு நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துவாவை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த ரமலானுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த நோன்பு திறக்கும் நேரத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான சஹாபாக்களின் பொருட்டால் பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால் ஆலிம் பெருமக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊரிலே வாழக்கூடிய இறைநேசர்கள் இறைநேச பெண்மணிகள் யா அல்லாஹ் முடிநரைத்த வயோதிகர்கள் விவரமறியாத பாலகர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. துவா செய்யக்கூடிய மஜ்லிஸ்களிலே கலந்து ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாதுமார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பாவிகளாக கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் முழுமையாக மஃபிரத்தை பெற்ற பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை சுவனத்து திண்டல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களில் எந்த கூலியில் குறைவும் இல்லாமல் நீ ஏற்றல் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றங்களை ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ முழுமையாக நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தை சங்கைப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக.
யா அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நோன்பு நோற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோன்பு வைக்கின்ற போது எந்த சிரமமும் இல்லாமல் லேசான முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அமல்கள் செய்வதற்கு எந்த விதமான உடல் ஒத்துழையாமையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை முழுமையாக நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ சிரமங்களை உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் தனிமையில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் திடீர் விபத்துகள் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நோய்களை கொடுத்து தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் உடல் வலிமையை மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் வலிமையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல உடல் நலமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே இணக்கமான சூழ்நிலை தருவாயாக. அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடும் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு சிறுமியர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காஹ் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக. எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ வேறெந்த சுய புத்தியில் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொடுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் கல்வி கற்பதிலே சஹாபாக்கள் தாபியீன்கள் இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யா அல்லாஹ் அதற்கு காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும் நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும் அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமியானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக.
யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பஞ்சமில்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக, நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வீணாகி போகக்கூடிய செலவுகளில் இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகி உடைந்து காணாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் திடீர் மரணங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது விபத்தில் மௌத்தாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் பெற்று உனக்காக உன்னுடைய வழியிலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரப்பே. ஆனால் நீ கேட்பதை விரும்புகிறாய், கொடுப்பதை விரும்புகிறாய். யா அல்லாஹ் முதல் வானத்திலே என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் புனிதமான இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலேயும் நோன்பு திறக்கும் நேரத்திலேயும் கையேந்தி விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பி விடாதே. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாராவது ரிஸ்க்கு கேட்பவர்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ரிஸ்கை பரிபூர்ணமாக தருவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் பாவமன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. பாவமன்னிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவமன்னிப்பை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரேனும் உடல் சுகம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய உடல் சுகத்திற்கு நீ உத்தரவாதமாக இருப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலேயே எங்களை விட்டு விடாமல் உன்னுடைய பொறுப்பிலேயே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ விரும்பும் காரியமாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அதற்காக தேவைப்படுகின்ற எல்லா வகையான வாழ்வாதாரம் ஜீவாதாரங்களுக்கும் இனங்களுக்கு நீ பொறுப்பெடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்காமலேயே இந்த ஈமானிய பிச்சை போட்டாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே பல முறை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலேயே குடும்பத்தோடு நாங்கள் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் புனித மதீனாவிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித தர்பாரிலே நின்று மரியாதையோடு அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபிமார்களுடைய கபர்களை சியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இமாம்களுடைய கபர்களை சியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை சென்று ரசித்து உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக.
யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற அமல்களில் குறைபாடுகள் இருந்தால் நீ பொறுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி கொண்டவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. புனிதமான ரமலானுடைய கண்ணியத்தை பாதுகாத்து நிலைநாட்டக்கூடிய அடியார்களிலே எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானை பாடுபடுத்திய கூட்டத்திலே இருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அமல் செய்கின்ற போது இடையூறுகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாப்பாயாக. முழுமையான உடல் சுகத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. செய்கின்ற அமல்களிலே இன்பத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் தொழுகின்ற போது உன்னை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அமல்களின் மீது பேரார்வத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மார்க்க கல்வி தேட்டத்தை எங்களுக்கு அதிகமாக்குவாயாக. வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய நசீவை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நற்குணங்களால் எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. அந்த நீடித்த ஆயுளில் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சிறைவாசிகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ நிரந்தரமான ஒரு தீர்வை தருவாயாக. இந்த சமுதாயத்திற்காக சிறை சென்றவர்களை, விவரம் அறியாமல் சிறைபிடிக்கப்பட்டவர்களை வெளிவந்து அவர்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்வது மிக சிரமமான ஒன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது அல்லாஹ். யா அல்லாஹ் சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படுகிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக. குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய எல்லா இடர்களிலே இருந்தும் எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கும் நீ நேர்வழி தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்தால் அவர்களுடைய முடிவை உன்னுடைய பொறுப்பிலேயே எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை உன் பொறுப்பிலே எடுத்துக்கொள்வாயாக. ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடத்திலே ஒப்படைத்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் யாரிடத்திலும் சென்று எங்களுக்கு பொறுப்புதாரிகளை நியமித்துக் கொள்ள முடியாது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்புதாரியாக நீயே இருப்பாயாக. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் யா அல்லாஹ் உன்னுடைய முடிவை கொண்டே செயல்படுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடு, கடை, நாங்கள் நடக்கின்ற பாதை, இருக்கின்ற இடம், அமருகின்ற இடம் எல்லாவற்றிலேயும் எல்லா தரப்பிலேயும் பாதுகாப்பை நீ நல்குவாயாக. யா அல்லாஹ் அமைதியை நல்குவாயாக. எங்களுடைய மேற்புறத்திலும் எங்களுடைய கீழ்ப்புறத்திலும் எங்களுடைய வலது இடதுபுறங்களிலும் எல்லா இடத்திலேயும் யா அல்லாஹ் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மலக்குமார்களை நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து வஃபாத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்த நிலையிலே வஃபாத்தாகக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபர் வாழ்க்கையை சோன பூஞ்சொலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபர் வாழ்க்கையை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் தனிமையின் வீடாக, வெறுமையின் வீடாக, யா அல்லாஹ் சாபத்திற்குரிய வீடாக ஆக்கிவிடாமல் எங்களுடைய கபர் வாழ்க்கையை, கபர் வீட்டை சோன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்தானவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் துஆ கேட்பது போல யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிவிட்டாலும் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் தீனை பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மஹ்ஷருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறும் தகுதி உள்ளவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மறுமையிலே எங்களை கண்ணியப்படுத்தி விடுவாயாக. கேள்வி கணக்கில்லாமல் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக. உன்னை பார்க்கக்கூடிய லிகா என்கிற பேரின்ப பாக்கியத்தை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இடத்தை நீ நல்குவாயாக. யா அல்லாஹ் அச்சமற்றவர்களாக நிம்மதியானவர்களாக சொர்க்கத்திலே செல்லக்கூடிய பெரும் கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களை நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் தனிமையில் கேட்குறோம் ரப்பே. யா அல்லாஹ் துவா கபூல் செய்யப்படுகின்ற நேரத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் உனக்கு பிடித்த நேரத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் யாரும் இல்லாத இடத்துல கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றவாளிகளாக சரணடைந்தவர்களாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்து விடுவாயாக.
யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ கேட்க சொன்னார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவு பேருக்கும் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ ஏற்று அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் சிரமத்தில் இருந்து கொண்டு அந்த சிரமம் நீங்குவதற்காக உன்னிடத்திலே கையேந்துகிறார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடல் சுகத்தை நீ தருவாயாக. யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக உன்னிடத்தில் நிற்கிறோமோ எங்களுடைய கடன்களை எல்லாம் நீக்குவாயாக. இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு யா அல்லாஹ் இது நிறைவேறுமா என்று நிராசையானவர்களாக நாங்கள் நினைக்கிறோமோ அந்த ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக ஏற்றல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனித சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனித ரமலானின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனித தஹஜ்ஜுத் இஃப்தார் நேரங்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த ரஹமத்துடைய பத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ஆமீன் சொல்லக்கூடிய சீதவிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இதற்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த துஆவை கேட்கிறார்களோ அனைவருடைய ஹாஜத்துகளையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.